Tamil Nadu 360 News. மீண்டும் ஒரு வசந்தம். 48 ஆண்டுகளுக்கு பின் கைகோர்த்த சீர்காழி சாமுயி பள்ளி நண்பர்கள். சீர்காழி சாமுயி மேல்நிலைப் பள்ளியில் 1978ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்களின் முதல் சங்கம கூட்டம் பள்ளி வளாகத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் முரளிதரன் தலைமை வகித்தார். உதவி தலைமை ஆசிரியர்கள் முருகபாண்டியன் மற்றும் துளசிரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்பித்தனர். சுமார் 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே வகுப்பறையில் அமர்ந்து பயின்ற நண்பர்கள் அனைவரும் மீண்டும் சந்தித்துக் கொண்டனர். ஒருவரையொருவர் அடையாளம் கண்டு கட்டியணைத்து தங்களது பள்ளிப் பருவத்து குறும்புகளையும் விளையாட்டுத்தனங்களையும் ஆசிரியர்களிடம் வாங்கிய செல்லமான கண்டிப்புகளையும் நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும் அந்த பழைய பள்ளி வளாகத்திற்குள் நுழைந்ததும் மீண்டும் சிறுவர்களாகவே மாறிவிட்டதாக பல நண்பர்கள் நெகிழ்ந்து கூறினர். இந்த விழாவில் தங்களுக்கு போதித்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்களான காமராஜ், ராமதாஸ், செல்வராஜ், மணிசண்முகம், நீலாவதி, காந்திமதி மற்றும் பேராசிரியர் வன்மீக வெங்கடாஜலம் ஆகியோருக்கு முன்னாள் மாணவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். இதில் சிங்கப்பூர் தொழிலதிபர் புருஹானுதீன், ஓய்வு பெற்ற இஸ்ரோ முதுநிலை விஞ்ஞானி ஜெயக்குமார், சென்னை ஓய்வு பெற்ற பொறியாளர் பத்மநாபன், மருத்துவர்கள் சண்முகம், சங்கர்ராமன், தொழிலதிபர் சேகர், சபீர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் நடராஜ், இலக்கியவாதி பல்லவி குமார், ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் சொக்கலிங்கம் உள்ளிட்ட நண்பர்கள் பலர் உலகெங்கிலும் இருந்து வந்து கலந்து கொண்டனர். முன்னதாக அரசு போக்குவரத்து பணிமனை அருகிலிருந்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்த மாணவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். மாநகர் பள்ளியிலே வந்து பாருங்க, சாமுயி பள்ளியிலே படித்தோம் தானுங்க. பட்டம் பெற்ற தோழர்களே ஒன்று கூடுங்க, ஒற்றுமையாய் உயர்ந்திடுவோம் வந்து சேருங்க. 6ஆம் வகுப்பு குருநாதர் சரஸ்வதி ஆசிரியை படிப்பை தந்தவர். 7-8 வகுப்பிற்கு தலைமை ஏற்ற ஆசிரியர் தங்கவேல் தானம்மா. 9-10க்கும் 11 வகுப்பிற்கும் நடராஜன் ஆசிரியர் உயிராக உழைத்தவர். வாழ்க்கை பாடமே வறுமை போனதே, வளமாய் வாழ்கிறோம் வாழ்வோம் தோழனே. சீர்காழி மாநகர் பள்ளியிலே வந்து பாருங்க, சாமுயி பள்ளியிலே படித்தோம் தானுங்க. பட்டம் பெற்ற தோழர்களே ஒன்று கூடுங்க, ஒற்றுமையாய் உயர்ந்திடுவோம் வந்து சேருங்க. சீர்காழி மாநகர் பள்ளியிலே வந்து பாருங்க, சாமுயி பள்ளியிலே படித்தோம் தானுங்க. ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷம் கழிச்சு, இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரையா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையா ஃபர்ஸ்ட் 2 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 2 4 ஆச்சு, 4 6 ஆச்சு, 6 16 ஆச்சு. அது மாதிரி மல்டிபிள் ஃபோல்டுல அப்படியே ஒன்னொன்னா இதா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 மாணவர்கள் எங்க குரூப்ல சேர்த்து ஒரு 3-4 மாதம் முன்னாடி ஒரு பிளான் பண்ணோம், எல்லாரும் ஒரு மீட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கு ஆசிரியர்களையும் அந்த குரூப்ல சேர்த்தோம். நிறைய ஆசிரியர்களோட மோட்டிவேஷனும் அவங்களோட ஊக்கமும் அவங்களோட உதவிகளும் எங்களுக்கு நிறைய கிடைச்சது. சில ஆசிரியர்களை இங்க அழைக்க முடியல எங்களால, ஏன்னா அவங்களுக்கு வயசான காலத்துல வயது மூப்பின் காரணமாக அவங்க வீட்லயே கொஞ்சம் இருந்ததுனால அவங்களுக்கு நாங்க வீட்டுக்கே போனோம். ஒரு 3 ஆசிரியர்கள் வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணி மரியாதை பண்ணி அவங்கள காலில் விழுந்து சேவிச்சு எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டது எங்களுக்கு பெரிய பெருமை. எங்களுக்கு ரொம்ப உணர்ச்சிகரமான தருணம். நேற்றுக்கு இன்னைக்கெல்லாம் நாங்க 48 வருஷம் கழிச்சு நிறைய பேர் நிறைய இடத்துல ஒர்க் பண்றாங்க. அவங்களோட முகங்கள்லாம்
சில பேர் முகம் ஞாபகம் இருந்தது, சில பேர் முகம் மறந்து போச்சு, சில பேர் குரல் ஞாபகம் இருந்தது, சில பேர் குரல் மறந்து போச்சு. அத்தனை மல்டிபிள் காம்பினேஷன்ஸ்ல நாங்க வந்து ஒரு நண்பர்களா இருந்து பிரிஞ்சு இன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க எல்லாம் கூடி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து நேத்தில இருந்து அவ்வளவு சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு பணிவான வணக்கம். இன்றைய தினம் சீர்காழி பகுதியிலே கடந்த 130 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணி ஆற்றி வருகின்ற பெருமைமிகு சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி சரித்திரத்திலே மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு பேட்சாக இருக்கப்படக்கூடிய 1978ஆம் ஆண்டு படித்த இந்த மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மிக அற்புதமான முறையில் இன்றைய தினம் ஒன்று கூடி பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் இனிப்பு வழங்கி இவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். அதே போன்று மாணவ செல்வங்களுக்கு இதனை அவர்களை ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற வகையில மிக அற்புதமாக இந்த நிகழ்வு இன்று நடந்து முடிந்துள்ளது. பட்டம் பல பெற்று இன்று பதவி பீடத்தில் அமர்ந்தாலும் மிட்டாய் வாங்கி பகிர்ந்து கொண்ட அந்த பழைய நாட்களுக்கு ஈடாகுமா? பிரிந்து சென்றாலும் இந்த பள்ளியே என்றும் எமது ஆலயம். விடைபெற்றுச் செல்கிறோம் இன்று கனத்த இதயத்தோடு. மீண்டும் சந்திக்கும் நாளை எண்ணித் தவிக்கும் நினைவுகளோடு. உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் DN360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.